சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்றைய முன்தினம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் ஏற்கனவே தகவல்கள் தெரிவிச்சிட்டாங்க. தற்போது நடிகர் ரஜினி அவர்களுடைய 3 வாரங்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் அப்படின்னும், தற்போது அவருடைய உடல்நிலை சீராக தான் இருக்கா. ரஜினிகாந்த் சாருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் சொக்கலிங்கம் வெளியிட்ட தகவலின்படி ரஜினி அவர்களுக்கு 3 வாரங்கள் ஓய்வு தேவை. 3 வாரங்கள் கழித்து அவர் வழக்கமான பணிகளை தொடரலாம். இப்போது அவர் நலமுடன் தான் இருக்கார். நாளை அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. மேலும் ரஜினி சார் என்னுடைய 50 வருட நண்பர். நாங்கள் இருவருமே மிகவும் நெருக்கமானவர்கள். ரஜினிகாந்த் சார் விட்டாலே நாளைக்கே படப்பிடிப்புக்கு செல்வார். அந்த மாதிரி தான் அவர் ஹாஸ்பிட்டலையும் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு ரசிகர்கள் நெஞ்சில பால வாத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா, இன்று நம்ம ரஜினி சார் நடித்த வேட்டையின் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. ட்ரெய்லர் வெளியானது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சாதனைகளையுமே படைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் முதல் பலருமே இந்த ட்ரெய்லருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாம, ட்ரெய்லர்ல ரஜினி சாருடைய ஆக்ஷன் காட்சிகளை பார்த்து வியந்து போயும் இருக்காங்க. தலைவருக்கு 73 வயதான மாதிரியே தெரியல, அந்த அளவிற்கு ஆக்ஷன்ல தெறிக்க விட்டுட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி வேட்டையின் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துடைய FDFS காட்சியை கண்டிப்பாக பார்த்து விட வேண்டும் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸுமே கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. சரி, உங்களை யாரெல்லாம் ட்ரெய்லரை பார்த்தீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.